ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜிதேந்தர் பேசுகிறேன் ராஜபாளையத்துலேருந்து. ஸோ எஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 1 பண்ணியிருந்தோம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கிங்னா என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இன்னும் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோ பார்த்துட்டிங்க வாங்க. எஸ், அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ பற்றியும் கிரிப்டோ துறை சார்ந்த விஷயங்களும், அதில் சேலஞ்சஸும், அதில் நம்ம எப்படி நம்ம சொல்யூஷன் எடுத்துகிட்டு நம்ம எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ எஸ், எனக்கு பிடிச்ச ராஜபாளையம் விட்டு எனக்கு பிடிச்ச ஊர். நான் பிறந்தது ஆலங்குளம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப வருஷங்களாச்சு. எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம். சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியும், பல பேருக்கு இந்த மாதிரி தென்னந்தோப்பு எல்லாம் பிடிக்கும். சரி, அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லொக்கேஷன்லேருந்து பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச விஷயங்க என்னென்னா மாங்காய், தேங்காய், அப்புறம் வாழை, செம்பருத்தி, சப்போட்டா, கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பேசியிருப்பேன் தற்சார்பு வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்தோடனே அந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்குதுங்க. ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதிரி இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தென்னந்தோப்பு, இவ்வளோ வெயிலில் எப்படியும் ஒரு 37 டிகிரி அவுட்டில் இருக்கும். பட் இன்னர் பார்த்திங்கன்னா ஒரு 22 டிகிரிஸ், 22 இல்லை 23 தான். அது மட்டும் இல்லை, வெயில் தெரியல. தண்ணி பாய்ச்சல் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் போய் தண்ணியை தொட்டுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த வெயிலும் தெரியல. ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும் பாருங்கள். அங்கே பழாப்பழம் தொங்குதா? எஸ், அங்கே பின்னாடி. ஸோ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து பேசுகிறதுக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் கிரிப்டோவை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் இன்னும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ துறையில் பயன்றது ஒன்று இருக்குது. அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேங்க, வெளிநாட்டு கண்ட்ரிஸ்லாம் போயிருக்கேன். அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓமான் எடுத்துப்போம். இப்போ ஓமான் அப்படின்னு ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பண தேவை இருக்குது மக்களுக்கு அப்படின்னா, எஸ், பண தேவை இருக்குது. அங்கே மிடில் கிளாஸ் இருக்காங்க, நம்மள மாதிரியும் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஒரு வழின்னா அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. சரி, துபாய் மாதிரி நாட்டிலையும் இருக்காங்க. இப்போ தாய்லாந்து, மலேசியா அந்த மாதிரி நாட்டிலும் இருக்காங்க. இது வெளிநாட்டில். சரி, நம்ம ஊருக்குள்ள வந்தோம்னா பெரிய பெரிய சிட்டிலையும் நான் போய் வாழ்ந்துருக்கேன். மும்பை எடுத்துக்கோங்க. மும்பைலனா எஸ், மும்பை நாங்கள் படித்தேன். இன்னும் நான் ஐஏஎம் மும்பையில் தான் படித்தேன். அங்கேயும் மும்பையில் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுறாங்க. நடுத்தர மக்கள் இருக்காங்கன்னா, ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. சரி, அதை விட்டுட்டு அடுத்து நம்ம பெங்களூர் பக்கம் போனோம்னா பெங்களூர்லேயும் இருக்காங்க மக்கள். அங்கேயும் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. ஏழ்மைன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆந்திரா பக்கம் போனவும் இருக்காங்க, தமிழ்நாடு பக்கமும் இருக்காங்க, கேரளா பக்கமும் இருக்காங்க. அப்போது எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சுப்ரீம் பவர், மேலே இருக்க பவர் வந்து அந்த தாக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்குது. வேலை செய்கிறவங்கள வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் பணம் சம்பாதிச்சு தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போது நம்ம இதில் வந்து பார்த்து நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தட்? என்ன விஷயம் வந்து உங்களை வந்து இந்த ஏழ்மை நிலையிலேருந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜர்னியில் தான் நான் வந்து எனக்கு கிடைச்சது வந்து கிரிப்டோ துறை. இப்போது ஃபுல் டைம் கிரிப்டோ துறை பண்ணுறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கிரிப்டோ துறையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிவ் இன்கம், அதாவது வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் இன்கம் எடுக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. பட் ட்ரேடிங்கில் திருப்பி நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் துறையில் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச துறையில் தான் கிரிப்டோ துறை. அதில் ஸ்டேக்கிங்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இப்போ கிரிப்டோ ஸ்டேக்கிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கிராமத்தில் இருக்கோம், கிராமத்தில் வந்து எக்ஸாம்பிள் எடுப்போம். விவசாயம் எப்படி பண்ணுவோம்? வேறு ஒரு விதையை போடுறோம். அந்த விதையில் மண்ணில் போயிட்டு ஃபெர்டைல் ஆகி தண்ணியை போட்டு அதை நம்ம பாய்ச்சி அதை வளர்த்து உரையெல்லாம் போட்டு அது பல மரங்கள், பல தானியங்கள், பல செடிகள், பல காய்கறிகள் கொடுக்குது. கரெக்டுங்களா? அது எப்படி வந்து இதை காயினோடு கம்பேர் பண்ணோம்னா இது வந்து காயின் ஃபார்மிங் சொல்லலாம். ஸ்டேக்கிங் வந்து ஒரு காயின் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 1000 காயின் 5000 காயின் வாங்கி போடுறீங்கன்னா, இல்லை ஒரு 1,00,000 காயின் போடுறீங்கன்னா அதுக்கு சில காயின்கள் வந்து உங்களுக்கு பலன்கள் மாதமும் எடுத்துக்கலாம், இல்லை வருஷமும் எடுத்துக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது.
சரி, யாருக்கு இது உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உதவும். ஓகேங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே ஒரு இருக்கிற வாய்ப்பு. இது எல்லாருக்குமே தெரியுமானா யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் பேருக்கு தெரியும். உலகத்தில் 6-7% மக்களுக்கு தான் கிரிப்டோ இருக்கிறதே தெரியும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 2% 1% தான். ஓகேவா? அப்போ 2% 1%ல் எவ்வளோ பேருக்கு ஸ்டேக்கிங் தெரியும்னு பார்த்தீங்கன்னா மேபி 0.0001%. அவ்வளோ பேருக்கு தான் ஸ்டேக்கிங்னா என்னென்னு தெரியும். சரி, ஸ்டேக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க. உங்களுக்கு அந்த வேலை செய்யும்போது அந்த கம்பெனிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வேலை செய்வீங்க. அதுக்கான மாதம் சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து எப்படின்னா மாத சம்பளம். அந்த மாதிரி கிரிப்டோலையும் மாதம் ரிட்டர்ன்ஸும் இருக்குது, வருஷ ரிட்டர்ன்ஸும் இருக்குது, 5 வருஷ ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் சொன்னேன்ல. அப்போது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கும் கிரிப்டோ துறையில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம்னா கிரிப்டோ யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை விஷயமா நீங்கள் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா உங்களுக்கு கார்பெண்டர் வேலை தெரியும் அப்படின்னா அந்த மர கட்டை வெட்டுற வேலை தெரியும், கார்பெண்டர் வேலை இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா வண்டி ஓட்டிங்கன்னா டிரைவர் வேலை இருக்குது. இப்போ நல்லா நீங்கள் எலக்ட்ரிக்கல் பற்றி தெரியும்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேலை இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்லா போட்டு ஓட்ட தெரியும் அப்படின்னா மீன் பிடிக்கலாம், இல்லை போட்டு ஓட்டலாம். அப்போ ஸ்கில் பேஸ்டு வேலை நிறையா இருக்குது. சரி, கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்கன்னா மேனேஜர்ஸ் வேலை இருக்குது. அந்த மேனேஜர்ஸும் தாண்டி நீங்கள் பீப்புளை படிக்க தெரிஞ்சு டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா லீடர்ஷிப் ரோல்ஸ் இருக்குது. லீடர்ஸ் ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு சீனியர் விபி, சிஇஓ, எம்டி ரோல்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லா ரோல்ஸ்லையுமே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, யாரோ ஒருத்தரோட கனவுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. கரெக்டுங்களா? இன்னொருத்தரோட கனவுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. சரி, அதுக்கு நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கிது. ஆனால் மாத சம்பளம் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் போதாதுங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. இன்ஃப்ளேஷன் என்ன? பணவீக்கம். கரெக்டுங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு விஷயம் வரும்போது நம்ம அந்த மாத சம்பளத்தை நம்பி இருக்க முடியல நம்மளால். அது மட்டும் இல்லை, பல கடன்கள், பல இன்ட்ரெஸ்ட்டு, பல லைபிலிட்டிஸ், பல இஎம்ஐஸ் இருக்கும்போது நம்மளால் ஹாப்பியாக வாழ முடியுமான்னா வாழ முடியல. அதுதான் உண்மை. கரெக்டுங்களா? அப்போது அவங்களுக்கு யார் மாதம் சம்பளம் இல்லை மாதம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க பாருங்கள், பிஸ்னஸ்ஸு மாதம் பணம் எடுக்கிறாங்கல்ல, எல்லா செலவு போக, அது ரொம்ப கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மாதம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகம் பணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த கிரிப்டோ துறை. இந்த கிரிப்டோ துறையில் மாதம் நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்களா, அதை விட 3 மடங்கு சேலரியை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க முடியும். நீங்கள் யாரையும் மேனேஜ் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களை மேனேஜ் பண்ணாலே போதும். உங்களை சுற்றி இருக்கவங்க மேனேஜ் பண்ணாலே உங்களால் அத்தனை பணத்தையும் எடுக்க முடியும். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் கிரிப்டோ. கொஞ்சம் போட்டு அது நீங்கள் தண்ணி ஊற்ற அது அழகாக வளரும். நீங்கள் உங்கள் கண்மடியே அது வளர்ச்சியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வர அடுத்த ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் இந்த மாதிரி நீங்கள் மரத்தை விதைய போட்டிங்கன்னா உங்களோட பேரன் இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்ப்பார். அப்படியே பார்க்கலாம். இந்த மரங்கள்லாம் எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படியும் 50 வருஷம் 100 வருஷம் இருக்கும். அப்போ இதை மரம் நட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களோட முன்னோர்கள். கரெக்டுங்களா? அப்போ அந்த இளநீ இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் யாரோ விதைய போட்டாங்க, தண்ணி பாய்ச்சாங்க, அதை சுற்றி கவனிச்சிட்டாங்க, வேலி போட்டாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெனரேஷன் இன்கம் வருங்க. ஜெனரேஷன் இன்கம் யாராவது கொடுக்க முடியுமா? வேலையில் இருக்கா ஜெனரேஷன் இன்கம் கொடுக்க முடியுமான்னா யாருக்கும் ஜெனரேஷன் இன்கம் சீக்கிரம் கிடைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் இன்னொருத்தரோட கனவுக்காக வேலை செய்கிறீங்க. ஆனால் இந்த கிரிப்டோ துறையில் மட்டும்தான் ஜெனரேஷன் டுகெதர் உங்களுக்கு அடுத்த அவங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷன் வந்து பணத்தை எடுக்க முடியும். இந்த தென்னை மரம் மாதிரி இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் இப்படி தான் நம்ம போய் நம்மளோட ஜென்ரேஷன் இன்கம் டெவலப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர தேங்காய் அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துப்பாங்க. இப்படி ஜென்ரேஷனாக வாழ்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். இப்போ நீங்கள் யோசிக்கலாம்,
நான் எப்படி முதல்ல இந்த விதையை போட்டு நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு தான் நான் இருக்கேன். ஏன்னா நான் விதையை போட்டு ஆல்ரெடி நான் மரம் நட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது எனக்கு மாதம் மாதம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. ஓகேங்களா? இந்த குதிச்சுக்கிற தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க, அதனால் குதிச்சு தான் அந்த பக்கம் போகணும். இந்த தண்ணி ஓடிட்டுருக்குல்ல. ஸோ எனக்கு ஸ்பைடரோட வெப்பில் போய் க்ராஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த பக்கமே வந்துடுறேன். இங்கே ஸ்பைடர் வெப்ஸ் இருக்குது, சிலந்தி பூச்சியோட வெப்ஸ். சரி, ஓகே, இந்த பக்கம் வந்துடுறேன். சாரிங்க, நான் அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வெர்ச்சுவல் பேக்ரவுண்ட் இல்லைங்க, விஎஃப்எக்ஸ் இல்லைங்க, க்ரீன் ஸ்க்ரீன் இல்லைங்க. இது உண்மையிலேயே க்ரீன் என்விரான்மெண்ட்டுக்கு. அதனால் அப்படி தான் ரியலாக இருக்கும்போது கொஞ்சம் கேண்டிடாக கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க மாமரம். எப்படி மாமரம் போட்டு விதையை போட்டு இன்றைக்கி மாமரங்கள் வந்து அது பழங்களில் பறவைகள்லாம் சாப்பிட்டு அதை கொட்டையை போட்டு அதுலேருந்து எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க கிரிப்டோ துறையும். நீங்கள் ஒரு செடியும் போடலாம், இல்லை மாமரம் மாதிரியும் போடலாம். வித்தியாசமான பிளான்கள் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதில் வந்தது தான் ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இப்போ பல காயின் இருக்குங்க, பிட்காயின், ரிப்பிள், சொலானா, அப்புறம் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், ட்ரானு, எக்கச்சக்க காயின்ஸ் இருக்குது. இந்த டாப் 5 காயின்ஸ் 10 காயின்ஸில் அவங்கெல்லாம் ஸ்டேக்கிங் கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க ஸ்டேக்கிங் கொடுக்காம இல்லை, அவங்களும் ஸ்டேக்கிங் கொடுத்துருக்காங்க, இப்போ கொடுக்கலங்க. கரெக்டாக? அப்போ ஸ்டேக்கிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியல, நம்ம வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கி ஸ்டேக்கிங் கொடுத்தவங்க எல்லாம் பெரிய டாப் 1% கிளப் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் பண்ண முடியலைங்க. பிட்காயின் பார்த்திங்கன்னா 40 பைசா இருக்கும்போதே அவங்க ஸ்டேக்கிங் கொடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு காயின் 70 லட்சம் போயிடுச்சு. அது மாதிரி எத்திரியமில் ஸ்டேக்கிங் கொடுத்தாங்க, ஸ்டேக்கிங் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன, எத்திரியம் 3 லட்சம் காயின் ஆயிடுச்சு. சரி, 70 லட்சம் காயின் இப்போ வாங்க முடியாது, 3 லட்சம் காயின் வாங்க முடியாது. அப்போ எந்த காயின் நம்ம வாங்கலாம்? இப்போ எந்த காயின் ஸ்டேக்கிங் போய்ட்டுருக்கு, நம்பி கொடுக்க மாதிரி ஸ்டேக்கிங் எந்த காயின் போய்ட்டுருக்குன்னா ஒரு காயின் இருக்குங்க. அந்த காயினை பற்றி தான் நான் இன்னும் வரப்போகிற வீடியோவில் பேச போகிறேன். ஓகேங்களா? அந்த காயின் என்ன காயின் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஸ்டேக்கிங். சரி, ஸ்டேக்கிங்கோட டெக்னிக்கல் டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாள் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் அசெட்ஸை பார்த்து தான் நம்ம நம்புவோம். போன வீடியோ சொல்லியிருப்பேன். ஃபிசிக்கல் அசெட்டுனா நீங்கள் ரியல் எஸ்டேட்டு, லேண்டு, வீடு, கோல்டு, இல்லை ஷீட்ஸு, ஷேர்ஸு, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தான் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் வேல்யூ, நெட்வொர்க் எக்கனாமின்னு சொல்லியிருந்தேன். அதை ப்ரொடியூஸ் பண்ணுற டெக்னாலஜிங்க. அன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் நல்லா படிச்சிருந்தோம்னா ஐடியில் நாளைக்கு நல்ல வேலை, ஐடி டெவலப் பண்ணிங்கன்னா நல்ல பிஸ்னஸ். ஓகேங்களா? அது டெக்னாலஜி. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சரியாக ஓடலை. இன்றைக்கி என்ன டெக்னாலஜி ரொம்ப பிரபலமாகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. நிறைய பேருக்கு இங்கே பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு தான் நான் டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு கோர்ஸில் இன்ட்ரெஸ்டட், டெக்னிக்கல் கோர்ஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் சேட் பாக்ஸில் கோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி நான் 5 பேட்ச் எடுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு நான் தமிழ்நாட்டில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். சரி, பிளாக் செயினில் என்ன அப்படின்னா, பிளாக் செயின் டெக்னாலஜிங்க. அந்த டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா ஒரு லெட்ஜருங்க, டிஜிட்டல் லெட்ஜர், டிஸ்ட்ரிபியூட்டட் டிஜிட்டல் லெட்ஜர். அப்படின்னா சீக்கிரமாக அதை ஹேக் பண்ண முடியாது, அதை டூப்ளிகேட் பண்ண முடியாது, அதை நீங்கள் நிறுத்தவும் முடியாது. ஒன்ஸ் ஆரம்பிச்சதான். மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி, கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மக்களுக்காக. ஓகேவா? மக்களால் ஆரம்பிச்சது மக்களுக்காக. இதில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்குங்க. லெட்ஜர்னால் கணக்கு வழக்கு ஒரு புத்தகம், அதில் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் தான் அந்த டிரான்சாக்ஷன். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்ன்றது அது டிஜிட்டலாக ப்ளேஸ் பண்ணுற ஒரு கான்ட்ராக்ட். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டு. இப்போது இங்கேருந்து ஒரு பொருள் நம்ம டெல்லிக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து பணம் வரணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நான் கண்டிஷன்ஸ் போட்டுருவோம். இத்தனை பொருள் நான் அனுப்பிச்சிடுவேன், இந்த டைம் போய் சேர்ந்த உடனே அவங்க எனக்கு பணம் அனுப்பிச்சிடணும். அப்போ நானும் கொஞ்சம் பணத்தை வச்சுருவேன், காயினாக வச்சுருவேன், அந்த சென்டரும் கொஞ்சம் காயினாக வச்சுருவார். அப்போ இங்கேருந்து நம்ம அங்கே அனுப்பிச்சோம்னா அந்த கண்டிஷன்ஸ் மீட் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து நம்மளுக்கு காயின் ரிலீஸ் ஆகிடும். அவர் கேட்க வேணும் அவசியம் இல்லை. சேஃப் தானே அது? இதுதாங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் அங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுல, அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு வேலிடேஷன் சொல்லுவாங்க. அந்த வேலிடேட் பண்ணும்போது கிடைக்கிற ரிவார்ட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த காயின்ஸ் கிடைக்க போகுது. இதுதாங்க டெக்னிக்கலாக ஸ்டேக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது. இது நம்ம எவ்வளோ தான் வீடியோவில் சொன்னாலும்
ஒரு ஜூம் காலில் வந்து இல்லை 1-to-1 வந்து ஏன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சேர்ந்து நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கும் போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? நாலேஜ் கிடச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இண்டிபெண்ட் ஆகலாம். இண்டிபெண்ட்டாக என்ன? தற்சார்பு. நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தாங்க. எது பண்ணாலும் நீங்கள் தற்சார்பாக எல்லாமே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கற்றுக்கோங்க, டீமாக கற்றுக்கோங்க, வேலையை வச்சு கற்றுக்கோங்க. ஸ்கில்லு கற்றுக்கிறது தப்பே இல்லைங்க. இப்போ நம்ம பாட்டு பாட கிளாஸ் போகிறோம்னா கூட சேர்ந்து பாட்டு பாடுறதுக்கு தப்பே இல்லை. ஓட்டப்பந்தயம் கோச்சிங் பண்ணோம், ஓட்டப்பந்தயம் சேர்ந்து கற்றுக்கலாம், ஃபுட்பால் சேர்ந்து கற்றுக்கலாம், எப்படி நீங்கள் டான்ஸ் சேர்ந்து கற்றுக்கலாம், கராட்டே கிளாஸ் சேர்ந்து கற்றுக்கலாம், அந்த மாதிரி கற்றுக்கோங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து தற்சார்பு நீங்கள் உங்களை மேனேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஈரானில் விழுந்த குண்டு இல்லை யூஎஸில் விழுந்த குண்டு இங்கே வந்து டமால் இங்கே விழுந்ததுன்னா நம்மளோட எக்கனாமி அடி வாங்கும். எக்கனாமி மேனேஜ் பண்ணுற சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம் அடி வாங்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து தற்சார்பாக இந்த மாதிரி தோட்டத்தில் நம்மளே வாழ்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. அதுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த பணம் தாங்க இந்த கிரிப்டோ கரன்சி. நான் எப்போவுமே சொல்லுவேன், கிரிப்டோ கரன்சி இஸ் காட்ஸ் மணி மேடு பை பீப்புள், கிரியேட்டட் பை பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிரிப்டோ கரன்சி மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு யாருக்குமே இல்லை. சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி வந்து எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டினா, கிட்டத்தட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரிங்க. கொஞ்ச நாள் முன்னாடி யாரும் பண்ணாத இன்சூரன்ஸ் இன்றைக்கி எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கிரிப்டோ கரன்சி துறைக்குள்ளே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. ஓகேவா? ஸோ கிரிப்டோ துறையை சூஸ் பண்ணுங்கள், கிரிப்டோ துறைக்குள்ளே வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம். வாழ்த்துக்கள். இனி அடுத்த வீடியோட நம்ம சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். ஒன்ஸ் அகெயின் இங்கே பார்த்துக்கோங்க, நீங்கள்